சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னதான் சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வி மேலே கோவமாக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் இவர் ரொம்பவே கேரிங்காக இருக்கார். பார்த்திங்க அப்படின்னா அந்த போகிற வர வழியில் வந்து பாசம் பிடிச்சி வழுக்கிற மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து வழுக்கி விட்டுருக்கோம். அதனால் யாரும் வழுக்கி விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதி வச்சுருப்பாரு போர்டு மாதிரி. ஆனால் தமிழ்ச்செல்வி பார்க்காம வழுக்கி விழ போயிடுவாங்க. அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி நல்லபடியாக பிடிச்சிருவாங்க. என்ன இப்படி எதையுமே பார்க்காம இப்படி வந்து வழுக்கி விழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை சேதுபதி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்து ரொம்ப துணியெல்லாம் துவைச்சி கஷ்டப்படுறாங்க. ஸோ வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்காக போய் வாஷிங் மிஷின், ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவார். ஸோ இதெல்லாம் பார்த்த சேதுபதியோட சித்தியும் அத்தையும் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குப்பா இந்த பொருள்லாம் யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்குன்னு கேட்பாங்க. ஏன் நான் தானே இந்த வீட்டில் இருக்கேன், எனக்காக தான். எனக்கு துணி துவைக்கலாம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வாஷிங் மிஷின், அப்புறம் ஃபோனே நோண்டி போர் அடிக்குதுன்னு டிவி, இந்த மாதிரி தான் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்காக வாங்கின மாதிரி தெரியலையே, எங்கே அவன் மசக்கையாக இருக்கனால அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குமோ, அவளால் துவைக்க முடியாதோ அப்படின்ட்டு தான் நீ வாங்கிட்டு வந்திருப்பேன்னு எங்களுக்குலாம் தோணுதுன்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன தான் சொன்னாலும் இல்லை இல்லை எல்லா பொருளும் எனக்காக தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாளித்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பொறாமையாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து தமிழ்ச்செல்வி மேலே அக்கறை கட்டுற சேதுபதி கூடிய சீக்கிரமே தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.